இன்னமும் கிராமப்புறங்கள்ல இரவுல காலையில நான் அங்க போணும், இங்க போணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால. என்னோட தாத்தா சின்ன வயசா இருக்கும்போது, அவரும் இதே மாதிரி தான் காலையில எந்திரிச்சு நான் வேப்பமுத்து பெருக்க போணும், ஐஸ் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு. நிறைய மாத கர்ப்பிணியா இருந்த எங்க அப்பத்தாவும், இந்நேரத்துக்கு இத சொல்லிக்கிட்டே இருக்காத, பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சரி சரின்னு கேட்ட எங்க தாத்தாவும் திரும்ப திரும்ப அதவே தன்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க. நள்ளிரவு ஆனதுக்கு அப்புறம் ஒரு குரல் கேக்குது. டேய் 4 மணிக்கு மேல ஆயிடுச்சுடா, எல்லாரும் போய் பெருக்கிடுவாங்க, நீ வா நம்ம போய் பெருக்கிட்டு வரலான்னு. தன்னோட அம்மா தான் தன்னை கூப்பிடுறாங்கன்னு நினைச்ச எங்க தாத்தாவும் கதவை திறந்துட்டு அவர் பேசாம போயிட்டாரு. அந்த குரலோட பின்னாடியே அவரும் போய்கிட்டே இருக்காரு. தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த குரல் சொல்லுதான், நீ வந்து இந்த கிணத்துக்குள்ள குதிச்சிரு, கிணத்துக்குள்ள நிறைய வேப்பமுத்து இருக்கு, நீ பெருக்கிட்டு வந்தேன்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு. நீ பயப்படாத, நான் தான் கூடவே இருக்கேன்ல, நீ குதி அப்படின்னு சொல்லி. இல்லம்மா எனக்கு அதுக்குள்ள இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, அதனால நீ ஃபர்ஸ்ட் குதிச்சு நான் உன் பின்னாடியே குதிக்கிறேன்னு எங்க தாத்தாவும் சொன்னார். அதே மாதிரியே அந்த நிழல் உருவமும் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த தண்ணீர் வந்து எங்க தாத்தாவோட முகத்துல பட்டுச்சான். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்த எங்க அப்பத்தாவும் எங்க இங்க படுத்திருந்த பையில காணோம்னு தேட ஆரம்பிச்சு இது போனாங்களா. கொஞ்சம் தூரம் போக போக எங்க தாத்தாவோட குரல் மட்டும் கேட்குது, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த குரலோட ஒளியை பிடிச்சி அவங்க அம்மாவும் பின்னாடியே போறாங்க. இப்போ அந்த கிணத்தை பார்த்து எங்க தாத்தா தனியா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்க அப்பத்தாவுக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். இந்நேரத்துக்கு கிணத்துக்கிட்ட நின்று நம்ம பையன் என்ன பேசுறான்னு எதுவுமே பேசாம தன்னோட பையனோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டாங்களா. அந்த நாள் நடந்தது என்னன்னு எங்க தாத்தாட்ட கேட்டு எங்க அப்பத்தா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்களாம், இந்த மாதிரிலாம் நைட்ல சொல்லக்கூடாதுன்னு சொன்னது இதுக்காக தான் அப்படின்னு. தீய சக்தியினால நடந்துச்சா, இல்ல அவரோட ஆழ் மனசுல அந்த விஷயத்த பதிய வச்சதுனால அந்த உணர்வுனால எந்திரிச்சு போனாரான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஆனா இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுமே இரவு நேரத்துல இந்த மாதிரி சொன்னோம்னா நம்ம மனசும் இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும்னு மட்டும் புரியுது. அதனால நம்மளும் இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி எதையும் யோசிக்காம நிம்மதியா தூங்குவோம். இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துருந்துச்சுன்னா மறந்துடாம நம்ம டிஎம்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியா நரேட் பண்ணி போடுவோம். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.